வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. உணர்ந்து சொல்வோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்க இயேசுவே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. I need you every day, Lord. Amen. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம்மளுடைய விடுதலையை பெற்றுக் கொண்டு பாடுவோமா? வேறே நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் மீண்டும் சொல்லலாம். அவர் நாமத்தில் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை இயேசுவே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை அப்பா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். என் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார்.
பாவத்தை வென்று விட்டார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? சொல்லுங்க. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். உங்க அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. என்னையோ என் குடும்பத்தை ஒன்னும் அணுகாதுன்னு அறிக்கை செய்வோமா? நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கருவை உம் கண்கள் கண்டது, தாயின் கர்ப்பத்திலே என் எலும்புகள் உருவாகும் முன்னமே என்னை நீ கண்டீரையா. கருவை உம் கண்கள் கண்டது, தாயின் கர்ப்பத்திலே. சேர்ந்து பாடலாமா? என் எலும்புகள் உருவாகும் முன்னமே என்னை நீ கண்டீரையா. மனுஷனை நீர் நினைத்திட இம்மாத்திரம் ஐயா. தேவதூதரில் சிறியவனா மகிமையில் முடிசூட்டினே. மனுஷனை நீர் நினைத்திட இம்மாத்திரம் ஐயா. தேவதூதரில் சிறியவனா மகிமையில் முடிசூட்டினே. மண்ணான எனக்குள் மகிமையாக என்னாலும் நீரே வாழ்கின்றே. மண்ணான எனக்குள் மகிமையாக என்னாலும் நீரே வாழ்கின்றீர். நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. 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 நன்றி ராஜா சொல்லுங்க ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. தூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் ஆண்டவரே. எனது எதிர்கால திட்டங்களை உம் கையால் எழுதிதாரும். தூயவன் கையில் களிமண்ணாய்
கொடுத்தேன் ஆண்டவரே. எனது எதிர்கால திட்டங்களை உம் கையால் எழுதி தாரும். எனது உயர்வை பூமியிலே நீர் மட்டும் பார்த்து மகிழ்ந்திடுவீர். எனது உயர்வை பூமியிலே நீர் மட்டும் பார்த்து மகிழ்ந்திடுவீர். நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா. ஆமே நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா. 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 glory உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா. சேர்ந்து பாடுவோம். ராஜா உமக்கு நன்றி ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து உளமாற பாடுறது ஆராதனை. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். glory ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. மகிமை எஸ் உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. சேர்ந்து எந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை
என்னையே துதித்திடுவேன். சொல்லுங்க. ராஜா நீ செய்த உற்சாகமாய் ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். நல்ல ஒருமித்து உற்சாகமாய் கரங்களை தட்டி mighty God, mighty God, எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ரிஷத நம லகதரமௌ ஷகதனமௌ ரிகதோரோ லிஷந்த நமௌ கமௌ ரிதரா. ஆமென், ஆமென். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏக சத்தத்தோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி உமக்கு ஒருவருக்கே நன்றி. Mighty God, mighty Jesus, hallelujah. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரராகிய அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து hallelujah, mighty God, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து hallelujah ஏக சிந்தையோடு கூட thank you Jesus, hallelujah. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சேர்ந்து சொல்லலாமா? பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளை நினைத்து கடந்த 7 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஆனாலும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் அதை எனக்கு செய்தது. நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம், நீர் சிலுவையில் செய்த தியாகம் உமக்கு முன்பதாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்ததே. எத்தனை அற்புதமான ஸ்லாக்கியம். ஆமென். Thank you Jesus. ஒன்றிணைந்து 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தேவனில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உயர்த்துவோம் அவரை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம். பாத்திரர், பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர், பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. துதிக்கு பாத்திரராகி அவரை ஒன்றிணைந்து ஒரு பெரிய கரகோஷத்தோடு ஆமென். நீரே துதிக்கு பாத்திரர், நீரே எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் காரணர், நீரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர்.
mighty God. Hallelujah, Jesus. Hallelujah, mighty Father. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி, Hallelujah, mighty Jesus. Hallelujah, thank you Lord. இந்த காலை வேளையில அவருடைய இருதயத்திற்கு பிரியமானது, சந்தோஷமானது எது தெரியுங்களா? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ நாமத்திற்கு உரிய கனத்தை செலுத்தலாமா? கண்களை மூடி, thank you Jesus, mighty God, mighty God, mighty Jesus. G major கொடுக்கிறீங்களா? Jesus, hallelujah. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, சொல்லுங்க. பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உமலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உமாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய் ஒன்றிணைந்து சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். சொல்லுங்க. வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. உச்சரித்து பாடுங்க. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பாடுங்க. எஸ். வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே,
உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். Hallelujah, glory Jesus. இந்த காலை வேளையில அவர் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவர். தேவ ஜனங்கள் ஒன்றிணைந்து எந்த இடத்திலெல்லாம் துதித்தார்களோ அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது போல இந்த காலை வேளையில் கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். பாலகருடைய வாயில் துதி உண்டு பண்ணுவேன் என்று நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார். ஆமென். இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கற்கள் கூப்பிடும் என்று சொன்னார். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தாரே. கடந்த மாதம் முழுவதும் காத்தவர் இந்த புதிய மாதத்திலே அவருடைய அற்புதமான கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய கரத்தை பற்றி கொண்டவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதே இல்லை. ஆமென். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த காலை வேளையில சோர்ந்து போய் மன சோர்வோடு வேதனையோடு இந்த காலை வேளையில தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஹல்லேலூயா, உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் வந்து ஆமென் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. உங்கள் அருகிலே நின்று அவருடைய தொடுதலை நீங்கள் உணர்வீர்களாக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்கிறவர். அவருடைய அற்புதமான கரம் வருகிற நாட்களில் அவருடைய பலத்த கிரியைகளை விளங்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இந்த காரியத்தை நீங்கள் துவங்கி இருக்கிறபடியால் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கண்ணோக்குவார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக கிரியை நடப்பிப்பாராக. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னம் நம்மோடு கூட இம்மட்டு இருக்கிறதுக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம், The Gospel Book of Matthew chapter 15. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒன்று சேர்ந்து இந்த வேத பகுதியை 22ஆம் வசனத்தில் சகோதரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிப்பார்கள். அடுத்த வசனம் 23ஆம் வசனத்தை சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். 28ஆம் வசனத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். 22ஆம் வசனத்தை சகோதரிகள் ஆரம்பிப்பார்கள். வாசிப்போம்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட வேத பகுதியில் மத்தேயு 15:22 விதமாக துவங்குகிறது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று தேவ சமூகத்தை நோக்கி கதறின ஒரு கானானிய, தேவனுடைய மகத்துவத்தை அறியாத ஒரு புறஜாதி பெண், எனக்கு நீர் இரங்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்திற்காக தேவனை நோக்கி மன்றாடின ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. நல்ல சத்தம் அந்த வார்த்தை சொல்லலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். 123ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான, அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் முடிவில்லாதது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு புறஜாதியான பெண்ணாய் இருந்தாலும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய மாறாத கிருபைகளையும் அறிந்தவளாய் புரிந்தவளாய், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சி அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் தம்முடைய அற்புத அடையாளங்களை இன்றைக்கும் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையாவது அவர் வெறுமையாய் இதுவரைக்கும் அனுப்பினதே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எழுத போனால் உலகம் கொல்லாதது, உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களிலும் எழுதினாலும் உலகம் கொல்லாது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் பெருமிதத்தோடு தேவனுடைய மகத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 10:38 விதமாக சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகாத ஒரு அற்புதமான தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த நடந்த உண்மை சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீ தன்னை நோக்கி தன்னை பின்தொடர்ந்து வந்து எனக்கு இரங்கும் என்று அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினாள், கதறினாள். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை, அவளுக்கு நேரே புறப்பட்ட வார்த்தை பாருங்கள். மத்தேயு 15:28 நான் வாசித்தோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். Be it done for you as your desire. Be it done for you. O women, be it done for you as your desire. உன்னுடைய விருப்பத்தின்படி நீ விரும்புகிறபடி ஆக கடவது. ஆமென். இந்த புதிய மாதத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி பார்த்து இந்த நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அற்புதமான தேவன். மன விருப்பத்தை அறிகிறவர் மட்டுமல்ல, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். நீண்ட நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் சில வருடங்களாக தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய மன விருப்பத்தை தெரிவித்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய காத்திருக்கிறதற்கு ஏற்ற கனத்தை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். சங்கீதம் 37:4 நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 37:4 என்ன சொல்கிறது பாருங்கள். ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய், கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற இரக்கத்திற்காக ஆவலோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வாராக. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆக கடவது என்ற வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்தருளுவாராக. ஆமென். 145 சங்கீதத்தினுடைய 19 வசனத்திலே, 145 சங்கீதத்தினுடைய 10 வசனத்திலே, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. The Lord fulfills the desire of those who fear him. தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த காலை வேளையில் தேவனே, என்னுடைய மன விருப்பத்தை உம்முடைய சன்னிதானத்திலே தெரிவிக்கிறேன், உம்முடைய சன்னிதானத்திலே சொல்லுகிறேன். என்னுடைய மன விருப்பத்திற்கு மனம் இறங்கும் என்று கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். 1 ராஜாக்கள் 3:5 வசனத்திலே, ஒரு நாள் சொப்பனத்திலே சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு நேராக புறப்பட்டு வந்தது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? The Lord appeared to Solomon in a dream by night, and God said, ask what I shall give you. சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ விரும்புவதை கேள் என்று சாலமோன் விரும்பினதை
அவன் கேட்டபொழுது அவன் கேட்டதையும் தந்து அவன் கேளாததையும் தந்து சாலமோனை கனப்படுத்தின கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே இந்த செய்தியை கேட்கிற உங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? நீதிமொழிகள் 10:24 சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எனக்கு இரங்கும் என்று கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு நேரே புறப்பட்டு வந்த வார்த்தை பாருங்கள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். அந்நேரமே. The daughter was made well from that hour. கேட்ட அந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவருடைய மகளுக்கு செய்தார். சத்தமா இல்லையே சொல்லாமா? இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கேட்கிறதை அந்நேரத்தில் தானே தருகிற அற்புதமான கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே தம்முடைய அற்புதத்தை செய்து உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி, என் வேலைக்காரன் சுகவீனத்தோடு கூட இருக்கிறான், நீர் இறங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் அவனுடைய வாழ்க்கையில விளங்கினது போல இந்த காலை வேளையிலே தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை காண்கிற அற்புதமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் தானே ஒரு அற்புதமான கிருபைகளை கற்ற தந்திரழுவாராக. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அந்த நாழிகையில் கர்த்தர் சுகத்தை தந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து யோவான் எழுதும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னோடு சொன்ன மணி நேரம் அதுவே. தகப்பன் அறிந்து அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். 100க்கு அதிபதி தன்னுடைய மகன் சுகவீனமாயிருக்கிறான், அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போன பொழுது அந்த மணி நேரத்திலே வீட்டிலே அவனுடைய மகனுக்கு சுகம் கிடைத்தது போல. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்ல ஆகும். ஆமென் சொல்லலாமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையில இன்றைக்கும் அற்புதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய வார்த்தையில இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. ஆமென். மத்தேயு 15:28 வாசித்தோம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாச நிறைவை எங்கெல்லாம் பார்த்தாரோ அங்கெல்லாம் பாராட்டினார். ஆமென். விசுவாச குறைவை எங்கெல்லாம் பார்த்தாரோ அங்கெல்லாம் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலெல்லாம் விசுவாசத்தினுடைய நிறைவை இயேசு கண்டபொழுது அவர் சும்மா செல்லவில்லை. என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறான், நீர் வந்து அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று 100க்கு அதிபதி கேட்ட பொழுது, நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன் என்று இயேசு புறப்பட்டு போன பொழுது மீண்டுமாய் ஆட்களை அனுப்பி, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன பொழுது இயேசு ஜனங்களை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க.
இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விடாப்பிடியான நம்பிக்கை விசுவாசத்தை இயேசு பார்த்த பொழுது வாசிக்க கேட்ட 15:28 படி, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று கர்த்தர் பாராட்டினார். ஆமென். Women, great is your faith. உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று அந்த ஸ்திரீயை கர்த்தர் பாராட்டினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதே நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை, சீஷர்களை பலமுறை கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உன்னிடத்தில் பொறுமையாயிருப்பேன் என்று பலமுறை சீஷர்களை கடிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பலமுறை கடிந்து கொண்டார். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இந்த காலை வேளையில எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று தேவனை நோக்கி கதறின அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவளை அப்ரிஷியேட் பண்ண ஒரு அற்புதமான வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய உள்ளான ஏக்கம், அவருடைய விருப்பம் எல்லாம் இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். லூக்கா 18:8 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அல்லேலூயா. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஆமென். அப்படியானால் ஆண்டவருடைய உள்ளான விருப்பம், அவருடைய ஏக்கம், தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய வருகையின் நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு எதோடு காணப்பட வேண்டுமாம்? சத்தமா ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு. லூக்கா 18 ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்போரோ. எந்த வகையான விசுவாசத்தை பற்றி எங்கு சொல்கிறார்? லூக்கா 18 முதல் 7 எதை சொல்கிறது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்கிறார். ஆமென். அதிலே ஒரு விதவை அநீதியான நியாயாதிபதியினிடத்தில் போய், அவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கும் பயப்படாதவன், இருந்தாலும் அடிக்கடி போய் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவள் போய் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினுடைய வீட்டிலே நின்று 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 ஒரு நாள் அவனுக்கே சலிப்பு உண்டாயிற்றாம். இவள் என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நான் நியாயம் செய்யட்டும் என்று நியாயம் செய்தானாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த ஓமையை சொல்லிட்டு 7 சொல்றாரு, அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அப்படியானால் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எந்த வகையான விசுவாசம்? என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என் ஜெபத்தை நிச்சயம் கர்த்தர் கேட்பார். ஆமென். இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. என் ஜெபத்தை நிச்சயம் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து அவரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்கிற என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆகவே தான் இந்த கானானிய ஸ்திரீயை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது, பாராட்டும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இருக்கிறதுலேயே மிக உச்சபட்ச வார்த்தை, த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்தில்
நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் எந்த காரியத்தையும் சாதிக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும். கடுகு அளவு விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்கதான பெரிய காரியத்தை செய்யும் சொன்னார். ஆமென். இந்த காலவேளையிலே விசுவாசத்தோடு விசுவாசம் உள்ளவர்களாக, நமக்கு பெயரே விசுவாசி. ஆமென். விசுவாசி என்று பெயருக்குரிய அர்த்தம் என்ன? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் கட்டப்பட்டவர்களாக எழுப்பப்படுகிறவர்களாக இருப்போமானால், இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை வார்த்தை தான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவ ஜனங்கள் கர்த்தரை பாடினது போல, இந்த காலவேளையிலே நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திலே உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பல விதத்தில் தடைபெற்று தேங்கி போய் நிற்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கரம் எனக்காக அசையும் என்று அவரை நம்பி அவரை சார்ந்து அவர் நியமித்த பாதையிலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஓடுவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படி ஓட கடவோம்? பொறுமையோடு. ஆமென். பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். He is the author and finisher of our faith. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை, ஆரம்பம் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆமென். ஆகவே நாளுக்கு நாள் இந்த விசுவாசத்திலே நாம் வளர்ந்து பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 1:12 அப்படிதான் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுதலின் வார்த்தையை தெரிவித்த மனமகிழ்ச்சியோடு உள்ளம் அகமகிழ்ந்து அநேகரை விசுவாசத்தின் நிறைவை பார்க்கும்போது சந்தோஷத்தோடு பாராட்டின அற்புதமான இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள் எனக்குள் காணப்படுகிற விசுவாசத்தை காண விரும்புகிறார். ஆமென். எபிரேயர் 11:6 அப்படிதான் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். It's impossible to please the God without faith.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இந்த காலவேளையிலே சில காரியத்தை விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் கேட்டு காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமானாலும் நான் ஆராதிக்கிற என் ஜீவனுள்ள தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்று சொல்லி சோர்ந்து போகாமல் அவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். அவரை இறுக பற்றிக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே அவருடைய பாராட்டுக்கு உரியவர்களாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வரும். ஆமென். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஹல்லேலூயா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவருடைய அற்புதமான இரக்கம் உங்கள் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தோமாவை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னார், அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொன்னார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் இந்த வார்த்தை எத்தனை அவசியமான வார்த்தை. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லலாமே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆமென். இன்றைக்கு இந்த காலை வேளையில் வாசிக்க கேட்ட மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து, ஒரு புறஜாதிய ஸ்திரீ ஆண்டவருடைய மகத்துவத்தை அன்பை அறியாத ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவர் பாராட்டின ஒரு வார்த்தை அற்புதமானது. ஹல்லேலூயா. அற்புதமானது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவருடைய பாராட்டுதலுக்குரிய வார்த்தை அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அது ஜீவனுள்ளது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் நீற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுவதற்குரிய காரணம் என்ன? பல காரணங்கள் அந்த வேத வசன அந்த பகுதியிலே உண்டு. ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பெரிய விசுவாசம். சொல்லுங்க, கிரேட் ஃபெய்த். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அவருடைய விசுவாசத்தை பெரிய விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்வதற்குரிய காரணம் என்ன? இந்த காலவெளியிலே இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருவாராக. நம்பர் 1, முதலாவது காரியம் மத்தேயு 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 15:22 சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளிடத்திலே காணப்பட்ட முதலாவது விசுவாசம் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற விசுவாசம். நம்பர் 1, கூப்பிடுகிற விசுவாசம் அவளுக்குள் காணப்பட்டது. சத்தமராமன் சொல்லலாமா? என்ன விசுவாசம்? The faith that calls. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது என் மகளுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, என் குடும்பத்திற்கு நிச்சயம் விடுதலை உண்டு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிச்சயம் விடுதலை உண்டு என்பதை முதலாவது அவளுடைய உள்ளத்தில் காணப்பட்ட விசுவாசம் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற விசுவாசம் இருந்தது. நல்ல சத்தமா அல்லே சொல்லாமா? நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கும் இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாலாம். சத்தமா அல்லே சொல்லாமா? என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகளுக்கு இறங்கும் என்று கேட்பதற்கு முன்பதாக எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா.
அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை அறிந்தவளாய், இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவருக்கும் அவருடைய அற்புத கிரியைகள் இன்றைக்கும் உண்டு. ஆமென். 145ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் நின்று பதில் சொன்னவர். ஆமென் சொல்லலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, படித்தவர்களோ படியாதவர்களோ, வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவர்களோ, அதை பற்றி கவலை இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நின்று பதில் சொல்லுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆமென். கூப்பிடுகிற விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? கூப்பிடுகிற விசுவாசம். நம்ம கூப்பிட்டா பதில் கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம கூப்பிட்டா மதிப்பு இருக்குமா இருக்காதா? பலவிதமான சந்தேகங்கள், கலக்கங்கள். ஆனால் பாருங்கள், ஒரு பார்வை இழந்த ஒரு மனிதன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஜனக்கூட்டத்தில் நடுவிலே இருந்து கூப்பிட்ட பொழுது எல்லாரும் அவனை அதட்டினார்களாம். ஆமென். பேசாமல் இரு என்று அதட்டினார்களாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவனுக்குள் இருந்த விசுவாசம், என் சத்தத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்தார். ஹல்லேலூயா. யார் அதட்டினார்களோ, யார் சத்தம் போட்டார்களோ, அவர்கள் வந்து கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று அவனை இயேசுவினிடத்தில் அழைத்து சென்றார்கள். ஆமென். இந்த காலை வேளையில பல முறை கூப்பிட்டு 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 சோர்ந்து போய் விட்டேனே என்று உள்ளத்திலே பலவிதமான அங்கலாய்ப்போடு வேதனையோடு சோர்ந்து போயிருப்பீர்களானால், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயம் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? 147ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பது உண்மையானால், நீங்களும் நானும் எத்தனை விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கூப்பிடுகிற விசுவாசம். ஆகவேதான் அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ண முதல் வார்த்தை, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சங்கீதக்காரனுடைய விசுவாசம் பாருங்கள். கர்த்தாவே உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆமென். எரேமியா 33:3 வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த காலை வேளையில நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கூப்பிடுதலை கவனித்து கேட்கிறவர்.
ஆமென். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பாராட்டினதற்குரிய முதல் காரணம் அவளுக்குள் கூப்பிடுகிற விசுவாசம் இருந்தது. ஆமென். என்ன விசுவாசம்? கூப்பிடுகிற விசுவாசம். நம்பர் 2, இரண்டாவது 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். 22ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், எனக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கேட்டாள். வேதம் சொல்கிறது 23ஆம் வசனத்தில், அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமென். இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நல்ல சத்தமாலே சொல்லாமா? கூப்பிட்டுட்டே இருக்கிறா, தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. இயேசு ஒருத்தர்கிட்ட கூட அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஒருவர்கிட்ட கூட தம்மை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். இந்த ஸ்திரீக்கு அவர் ஒரு பதிலும் சொல்லலையாம். ஒரு பதிலும் சொல்லாத நேரத்திலும் கூட இயேசுவுக்கு பின்பதாகவே வந்து கொண்டிருக்கிறாள். கத்திட்டே வரா, கூப்பிட்டுக்கிட்டே வரா. சீஷர்களுக்கே அது அலுத்து போயிடுச்சு. அவர்களுக்கே அது ஒரு பெரிய தொந்தரவா தெரிஞ்சது. சீஷர்களுக்கு தொந்தரவா தெரிஞ்சதுனால இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாளே. அல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய 2வது தலைப்பு, அவளுக்குள் காணப்பட்ட விசுவாசம், பின்தொடர்கிற விசுவாசம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பின்தொடர்கிற விசுவாசம், விடாப்பிடியான விசுவாசம். என்ன விசுவாசம்? விடாப்பிடியான. சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிற அளவிற்கு இயேசுவுக்கு காது கேட்காம போச்சு. எல்லாவற்றையும் அறிகிறவர். ஆமென். எல்லாவற்றையும் அறிகிறவர். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்று அவள் கதறுகிற கதறலை அவர் கேட்கிறார். ஆனால் ஏனோ கேளாதவர் போல ஒரு பதிலும் சொல்லவில்லையாம். ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 23ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமென். ஆனாலும் அவள் பின்தொடர்ந்து, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கரியை நோக்கி இருக்குமாம் போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது என்ற ஆண்டவராகிய இயேசு அவளை அப்ரிஷியேட் பண்ணதற்குரிய 2வது காரணம், பின்தொடர்கிற விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. விடாப்பிடியான விசுவாசம். என்ன விசுவாசம்? விடாப்பிடியான விசுவாசம். சத்தமாமேன்னு சொல்லாமா? நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாச பாதையில் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே விடாப்பிடியான விசுவாசத்தை வைத்திருந்ததுனால தான் யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக இருந்தது. அல்லேலூயா. யோபு 13:15 யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை,
அவர் மேலதான் நான் நம்பிக்கையா இருப்பேன். சத்தமர் அலையிலையா சொல்லலாமா? இந்த கால விடையில சில காரியம் தாமதிக்கிற பொழுது, சில காரியம் நடப்பதற்கு நாட்கள் சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற நபர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த கால விடையில உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய விரும்புகிற தேவன் அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீ, தேவனை அறியாத புறஜாதியான ஸ்திரீ, ஆனால் அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. விடாப்பிடியான இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். விடாப்பிடியான விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போதே நீங்கள் பணிந்து கொண்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். நீங்கள் பணிந்து கொள்ளாத பட்சத்தில் ராஜாவாகிய என்னுடைய கைக்கும் ஏறுகிற அக்கினி சூளைக்கும் உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சவால் கொடுக்கிறான். ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அட்சணமே, அந்த நேரமே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவினுடைய சமூகத்திலே வேலை செய்தபடினால் அவர்களிடத்திலே பட்சமாய் பேசுகிறான். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இப்பொழுது பணிந்து கொண்டால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆமென். அதற்கு அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். தப்பு வைக்காமற் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. பாருங்கள், அக்கினியினுடைய ஆக்ரோஷம் 1 மடங்கு இருந்ததை விட 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி சுமந்து அக்கினியிலே போடுவதற்கு போனவர்கள் எல்லாரும் அக்கினியிலே பொசுங்கினார்கள். ஆனால் பாருங்கள், அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், விடாப்பிடியான விசுவாசம், எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் தப்பு வையாமற் போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். ஆமென். இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த விடாப்பிடியான விசுவாசம், கர்த்தர் நிச்சயம் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன பொழுது யாக்கோபு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. ஆமென். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று போராடின வேதம் சொல்கிறது. நீ தேவனோடும் மனிதனோடும் போராடினபடியினால் உனக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை விடுகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். காரணம், நீ போராடி மேற்கொண்டவன். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. அல்லேலூயா. அப்படித்தான் இயேசு ஒரு வார்த்தையும் பேசல, அமைதியா போயிட்டு இருக்கிறார். இவளுடைய தொந்தரவு தாங்காம சீஷர்களே வந்து இயேசு கிட்ட சொல்ற அளவுக்கு இவளை அனுப்பிடுமே, நம்மளை தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே வரால. ஆமென். இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூப்பிடுகிற விசுவாசத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? 25ஆம் வசனம், இந்த செய்தியினுடைய 3வது பகுதியில் 25ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சத்தமா இல்லே சொல்லாமா? சீஷர்கள் இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாளே என்று சொன்ன பொழுது இயேசு ஒரு பதில் சொல்றார் பாருங்க. 24ஆம் வசனத்துல, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆமென்.
வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? எனக்கு தேவை என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தேவை இஸ்ரவேல், யூத வம்சம், என் ஜனம். என் ஜனத்துக்கு தான் நான் வந்தேன். புறஜாதியாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி வேறொன்றுக்கும் நான் அனுப்பப்படவில்லைன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் என்ன? எனக்கு முக்கியம் என் பிள்ளைகள். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் முதல்ல பார்க்கட்டும். ஆனால் பாருங்கள், அவள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாள். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அவள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு, ஆமென், பணிந்து கொண்டு. இயேசு சொன்ன பதில் ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வராளே, இவளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னும் போது, வேண்டா வெறுப்போடு, நான் வந்த நோக்கமே இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான், மற்றபடி அல்ல. வேண்டா வெறுப்போடு, இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு அந்த வார்த்தை வந்தாலும், ஆனால் பாருங்கள், அவள் போய் பணிந்து கொண்டு, இயேசுவினிடத்தில் போய் பணிந்து கொண்டு எனக்கு இறங்கும் என்று கேட்டாள். ஆமென். மூன்றாவது அவளுக்குள் இருந்த அற்புதமான விசுவாசம், பணிந்து கொள்கிற விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. The faith that submits. பணிந்து கொள்கிற விசுவாசம். ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் நடப்பதற்கு காலம் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தாமதிக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்குள் காணப்படுகிற அந்த பணிவு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த பணிவை கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவள் வந்து பணிந்து கொண்டு, அவருடைய அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? இயேசுவே, உம்மை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையில உள்ளம் உடைந்து போய் தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, இயேசுவே, உம்மை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நீர் மாத்திரம்தான் என்று அவருடைய சமூகத்தை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற உங்களுடைய கதறுதலின் விசுவாசத்தை காண்கிற தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக என்ற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே சங்கீதக்காரராகிய ஆசாப் தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற வார்த்தை பாருங்கள். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. பணிந்து கொள்கிற விசுவாசம். ஆகவே தான் இயேசு அவளை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஆமென். Women, your faith is great. ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை, விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னுடைய செய்தியினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆமென். 26ஆம் வசனத்திற்கு இயேசு கொடுத்த பதில் தான் 27ஆம் வசனம். 26 என்ன சொல்கிறது? அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஹல்லேலூயா. The Jesus answered, it is not right to take the children's bread and throw it to the dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க.
இயேசு சொன்ன பதிலை பார்த்தா நமக்கே ஷாக்கா இருக்கு. ஆமென். ஏன் இப்படி அந்த பெண்மணிகிட்ட இப்படி பேசினார்? இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். முதலில் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆமென். அதுக்கும் அவ விடலை, தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா. அவளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்ன பொழுது கூட அவள் சொல்றா பாருங்க, அதுதான் 27வது வாசம், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர் வாயை திறந்து அவளுடைய விசுவாசத்தை பாராட்ட முடியாம இருக்கவே முடியல. ஹல்லேலூயா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. சத்தமாமேன் சொல்லலாமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதை நான் விரும்பவில்லை. மகளுக்காக வந்து நிக்கிறா, மகளுக்கு இறங்கணும்னு. இயேசு சொன்ன பதில், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. உன் மக நாய்க்குட்டினா நீ யாரு? நமக்கு நேராக இப்படி ஒரு வார்த்தை வந்தால் நம்ம சும்மா விடுவோமா? யாரை பார்த்து சொன்னேன்? என்ன கொழுப்பு இருந்தால் அப்படி சொல்லியிருப்பேன். நீயும் வேணாம், உன் அற்புதமும் வேணாம், என் பிள்ளை பிசாசோட இருக்கட்டும்னு போயிருப்ப பொழுது. ஹல்லேலூயா. அப்படி தானே? ஆனால் இவ பாருங்க, எஸ், இட்ஸ் ட்ரூ, உண்மைதான். நாய்க்குட்டிகள் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை எல்லாம், வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் கொட்டும் பொழுது அந்த நாய் போய் சாப்பிடுமே, அது எனக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 4, தாழ்த்துகிற விசுவாசம். என்ன விசுவாசம்? தாழ்த்துகிற விசுவாசம். The faith that humbles. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் தாழ்மையோடு கூடிய விசுவாசம். ஹல்லேலூயா. அவளை ஹர்ட் பண்ற மாதிரி, அவளை நோகடிக்கிற மாதிரி, அவளை உதாசீனப்படுத்துகிற மாதிரி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவராக இயேசு சொன்னபொழுது அவள் தன்னை தாழ்த்தினாள். ஆமென். வேதம் சொல்கிறது, யாக்கோபு 4:10, தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தாழ்மைப்படுங்கள். மீகா 6:8 பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மைப்படுத்துகிற தேவனுடைய வசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அழிந்து போகிற காரியத்தை குறித்து பெருமை நமக்கு வேண்டாம். நம்முடைய படிப்பை குறித்தோ, பதவியை குறித்தோ, நம்முடைய பணத்தை குறித்தோ, நம்முடைய குலம் கோத்திரத்தை குறித்தோ, அழிந்து போகிற காரியத்தை குறித்து நமக்கு பெருமை பாராட்ட நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. ஆமென். மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிற கிருபையை பெற்றுக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. பாருங்கள், அவளிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் தாழ்மையான விசுவாசம். ஆமென். கூப்பிடுகிற விசுவாசம், பின்தொடர்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. பணிந்து கொள்கிற விசுவாசம், தாழ்த்துகிற விசுவாசம் இருந்தனால தான் அதற்கு பிறகு இயேசுவால சும்மா இருக்க முடியவே இல்லை. அவள் வாயை திறந்து சொன்னாள், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது. ஆமென். இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய அற்புதமான கிருபை, கர்த்தருடைய அற்புதமான இரக்கம், ஹல்லேலூயா, அவருடைய கிருபையின் ஹல்லேலூயா ஐஸ்வர்யம் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் இறங்க வேண்டுமானால் ஹல்லேலூயா, கர்த்தரின் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, விசுவாசம். ஆமென். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி
இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. கேட்கலாமா? விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah. Mighty God, mighty God, mighty God, mighty Jesus, 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 E minor. Hallelujah. Mighty God, Jesus, mighty Father, mighty God. இந்த காலை வேளையில இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றதுக்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. விசுவாசம் உங்களில் உண்டோ என்று சோதித்து அறியுங்கள். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுவது போது, தகப்பனே இந்த காலை வேளையில என்னை ஒரு விசை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அடைக்கலத்திற்காக நன்றி அப்பா. நிலைக்கால்களின் வாசல்களிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததை கண்டு சங்கார தூதன் உள்ளே வரவிட்டாமல் கடந்து போனது போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீர் எங்களை மறைத்திருக்கிறதுக்காக நன்றி. தேவ கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.